தமிழ் புத்தக அறிமுகம். த ஹிந்து தமிழ் திசை பதிப்பகத்தின் மனசு போல வாழ்க்கை 2.0. ஆசிரியர் டாக்டர் ஆர் கார்த்திகேயன். டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட எழுத்துலகத்துடைய உளவியல் முகம். இவரோட வேலையை காதலி, நம் மக்கள் நம் சொத்து, மனசு போல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் ஒரு வெகுஜன மக்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு உளவியல் நூல் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடங்கலாம் வாங்க அப்படிங்கிற புத்தகம் புதுசா தொழில் தொடங்குற யாருக்கும் உபயோகப்படுற ஒரு அவசியமான கையேடு. ரொம்ப சிக்கலான கருத்தை கூட ஒரு நகைச்சுவை உணர்வோட சுவாரஸ்யமா சொல்ற இவரோட பாணிக்காகவே பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கலை, இலக்கியம், நாடகம், திரைப்படத்துறைகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்னும், கெம்பா என்ற தன்னுடைய தொழில் ஆலோசனை மையத்துடன் உலக பயிற்சி மையங்களின் கூட்டமைப்பிற்கு தலைவராகவும் இருக்கிறார். எப்பவுமே சுய உதவி புத்தகங்கள் அப்படின்னாலே அறிவுரைகள் எல்லாம் அள்ளி தெளிக்கிற ஒரு புத்தகமா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை மாற்றி பெரும் உளவியல் விதிகளை கூட ஒரு தோழமையோட உரையாடியதால் தான் இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 96 பக்கங்களே கொண்ட ரொம்ப சிறிய புத்தகம் தான் இது. ஒரு 2 நாளுக்குள்ளவே ரொம்ப நல்லா படிச்சிடலாம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையில எப்ப வேண்டும்னாலும் திருப்பி அசை போட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். இதுல 27 அத்தியாயங்கள் இருக்கு. ஒண்ணுமே ரெண்டு பக்கங்களுக்கு மிக குறைவான அத்தியாயங்கள் தான். நான் இது எல்லாத்தையுமே அடிக்கோடிட்டு காட்டல. இதுல முக்கியமா ஒரு சில அத்தியாயங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். கே அசோகன் அவர்கள், தமிழ் திசையோட ஆசிரியர், இதுக்கு முன்னுரை எழுதும்போது மனம் குறித்த அலசல் கட்டுரைகள் மற்றும் கேள்வி பதில் பகுதிகள் ஆகியவற்றின் தொகுப்பே இந்த புத்தகம். இதனை படிக்கின்ற வாசகருக்கு தன்னுடைய பயம், பதற்றம், மன அழுத்தம், கோபம், வருத்தம், ஏமாற்றம், குற்ற உணர்வு போன்ற மனம் செய்யும் ஆர்ப்பாட்டங்களை ஆற்றுப்படுத்தும் பக்குவம் வாய்க்கும். தன்னுடைய மனதை ஆளத் தெரிந்த எவருக்கும் எந்த ஒரு சவாலையும் எளிதாக ஆள முடியும். அதற்கு இந்த நூல் அழகாக உதவும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த புத்தகம் நம்ம மனதை அறிந்து கொள்வதற்கும் அதனுடைய போக்கை கையாள்வதற்கும் ஒரு அற்புதமான கையேடுன்னு சொல்லுவேன். ஒப்பிடுதல் ஒரு வன்முறை. உளவியல் படிப்பில் சேர்ந்த பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாலபாடம் ஒன்று உண்டு. தனிநபர் வேறுபாடுகளை கற்பது உளவியலில் அடிப்படை நோக்கங்களில் ஒன்று என்று. அதை இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் என்பார்கள். ஒருவரை போல மற்றொருவர் இல்லை என்பதுதான் இந்த கூற்று. உன் வயசுதானே அவனுக்கு, அவனால முடியுது, உன்னால முடியாதா என்று சுலபமாய் கேட்க வைக்கும் ஒப்பிடுதல் வன்முறை. அது சுய நிராகரிப்புக்குத்தான் வழிவகுக்கும். தனிநபர் வேறுபாட்டை ஏன் மறக்கிறோம்? உணர்வு மேலிடும் பொழுது அறிவு மங்கி விடுகிறது. காதல் உணர்வு மேலிடும் பொழுது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று பாட வைக்கிறது. தான் நினைப்பதையே தன் காதலி பேச வேண்டும் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு உணர்வு! என் அம்மா போல எனக்கு மனைவி வேண்டும். சின்ன வயசுல எனக்கு தான் நடனம் கத்துக்க வாய்ப்பில்லை, நீயாவது கத்துக்கோ. இப்படி அடக்கிக் கொண்டே போகலாம். தோற்றத்தால், அறிவால், குணத்தால், மன அமைப்பால் ஒருவருக்கொருவர் வேறுபட்டுள்ளோம். இந்த வேறுபாடுகளை மறந்து ஒப்பீடு செய்வதும் கட்டுப்படுத்த நினைப்பதும் உறவின் பல ஆதார சிக்கல்களுக்கு காரணமாகின்றன. உங்கள் மூலமாக வந்ததால் மட்டும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொத்துக்கள் ஆகிவிட மாட்டார்கள் என்றார் கலீல் கிப்ரான். எல்லா சேதாரங்களுக்குமான ஒரு விதை தவறான எதிர்பார்ப்புதான். நான் வேறு, நீ வேறு, அது உன் கருத்து, இது என் கருத்து, நாம் வேறுபடுதலில் தவறில்லை என்று சற்று அறிவுபூர்வமாக யோசிக்க ஆரம்பித்தால் பல உணர்வு போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். கதவுகள் பல, சாவி ஒன்று. பிறர் மனதை அறியும் வித்தை தெரிந்தால் பல உறவுகள் பலப்படும். அதற்கு எம்பதி என்னும் மிக சக்தி வாய்ந்த கருவி பயன்படும். எதிராளியின் மனநிலையில் தன்னை நிறுத்தி அவரின் கண்ணோட்டத்தை அறிவது என்பது அவ்வளவு சுலபமாக வருவதல்ல.
அதிவேகமாக வந்த கார் மோதியதால் சிறுவன் ஒருவனுக்கு பலத்த அடி என்று செய்தி வருகிறது. இதை வெறுமனே படித்துவிட்டு பாவம் என்று கடந்து செல்லும் உங்கள் மனம். செய்தியை படிக்கும் பொழுது அது உங்களுடைய நண்பருடைய மகன் என்று தெரிய வந்தால் சற்று பதட்டமடைந்து போனில் அழைத்து விசாரிக்கலாம் என்று தோன்றும். அதுவே உங்க சொந்த மகன் என்றால் நிலைகுலைந்து போய் மகனின் மொத்த வலியையும் அடுத்த கணமே உணர்வீர்கள். யாரோ ஒருவரின் மகனுக்கு, நண்பரின் மகனுக்கு, தன் மகனுக்கு என்று வேறு வேறு விதமாக துடிக்கும் சராசரி மனம். எல்லோர் வலியையும் ஒன்று போல உணர்ந்தால் நீங்கள் முற்றும் துறந்த ஞானி. எவ்வளவு பெரிய சம்பவமாக இருந்தாலும் அது யாருக்கு என்று பார்த்துதான் மனம் எதிர்வினை ஆற்றும். இப்படி தேர்ந்தெடுத்து வேலை செய்யும் மனம் மெல்ல மெல்ல இறுகிவிடுகிறது. ஆனால் எதிராளியின் மனநிலையை அறிவுபூர்வமாக மட்டும் பார்க்காமல் உணர்வு பூர்வமாக கூர்மையாக புரிந்து கொள்ள உதவுவதே எம்பதி, அதாவது பிறர் மனதை உணரும் திறன். எம்பதியை கற்க உங்களுக்கு ஒரு சிறு வீட்டுப்பாடம். இன்று உங்களிடம் சண்டை பிடிக்கும் ஆள் யாராக இருந்தாலும் உடனடியாக பதில் கொடுக்காமல் அவர்கள் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். அவர்களின் பிரச்சனை என்ன என்பதை யோசியுங்கள். அடிநாதமாக உள்ள விஷயம் பிடிபட்டால் அதை அவர்களிடமே கேளுங்களேன். குறிப்பாக நீங்கள் அவர்கள் பக்க நியாயத்தை அறிய முயற்சி செய்கிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள். இவ்வளவு சிம்பிளா என்று எண்ணாதீர்கள். நாம் முட்டி முட்டி திறக்க போராடும் பல கதவுகளுக்கு சின்ன விழக்கூடாதுன்னு நினைச்சா விழத்தான் செய்வோம். நம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பெரும் காரணிகள் என்றால் அதை ஏன் கவனித்து சீராக்க தவறுகிறோம்? நடக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் நடக்கிறது என்பது எவ்வளவு செறிவான தன்னிலை விளக்கம் பாருங்கள். இதை ஆராயுங்கள். கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி போல இதை வசனமாக ஓட்டி பார்க்கலாமா? அண்ணே, நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும் அதுவே நடந்துதுன்னே. எப்படி? அடே, நீ என்ன நினைச்ச சொல்லு. வண்டி ஓட்டும் பொழுது விழாம ஓட்டணும்னு நினைச்சேன், ஆனா விழுந்துட்டேன். நீ விழக்கூடாதுன்னு தானே நினைச்ச, அதான் நீ நினைச்ச மாதிரி விழுந்துட்டேன். அண்ணே, நான் விழாம ஓட்டணும்னு தானே நினைச்சேன், ஆனா விழுந்துட்டனே. எப்படின்னே? அதான்டா, நீ விழுறத பத்தி நினைச்ச, அதுவே நடந்துருச்சு. உங்கள் எண்ணம் ஒரு படமாகத்தான் உள்மனதில் பதிவு செய்யப்படுகிறது, அச்சு எழுத்துக்களால் அல்ல. அதனால் காட்சி வடிவத்திற்கு உண்மையா பொய்யா, நன்மையா தீமையா என்ற பாகுபாடு கிடையாது. எண்ணங்களை கற்பனையில் சம்பவங்கள் போல ஓட்டி பார்ப்பது மனதின் வேலை. நான் பலமுறை சொல்லும் உதாரணம் இது. கண்ணாடி டம்ளரில் தண்ணியை வழிய வழிய எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து வருகிறது ஒரு குழந்தை. உடனே கீழே விழுந்து கண்ணாடி டம்ளர் உடைந்து அடிபடுமோ என்ற எண்ணமும் ஒரு சித்திரமும் உங்கள் மனதில் ஓடுகின்றன. கீழே போட்டுற போற பார்த்து என்று அலறுகிறீர்கள். உங்கள் நோக்கம் குழந்தையின் பாதுகாப்பு தான். ஆனால் நீங்கள் கீழே போட்டுற போற பார்த்து பார்த்து என்றவுடன் அதுவரை நம்பிக்கையோடு சென்ற குழந்தை கீழே போட்டால் அடி உறுதி என்ற எண்ணத்தில் உள்மன திரையாக்கத்தின் விளைவால் கூடுதல் பிடியுடன் டம்ளரை இருக்க அது நழுவி கீழே விழுந்து உடைகிறது. சரி, இந்த கேஸில் அந்த பயமும் பதற்றமும் நியாயம்தானே? என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஒரு கையை கீழே கொடுத்து டம்ளரை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போ. அப்படிதான், சூப்பர். இப்பொழுது நாம் அந்த குழந்தைக்கு அளிக்கும் எண்ணமும் கற்பனை சித்திரமும் முற்றிலும் நம்பிக்கை அளிப்பவை. முல்லை முள்ளால் எடுப்பது போல எண்ணத்தை எண்ணத்தால் தான் சரி செய்ய வேண்டும். நான் என்று சொல்லுங்கள். நிகழ்காலத்தை கவனிக்கும் ஆழ்மனம். ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வேறு வழி தெரியாது ஆசான் ஒருவரிடம் சென்ற பொழுது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை இது. நம்ப முடியாத அளவு பலன் தந்தது. பின் தனிநபர் சிகிச்சையிலும் முழு பயிற்சிகளிலும் நிறைய கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த 18 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கானோர் பலன் பெற்றிருக்கின்றனர். கற்றுக்கொள்கையில் மிகவும் சுலபமாகவும் எளிதாகவும் இருப்பதால் இந்த வழிமுறையை சந்தேகப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் பலன் கண்ட பின் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆஃபர்மேஷன், நேர்மறை சுய வாக்கியம் எனலாம். உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் சொல்லும் செய்தி இது. சரி, இதை வடிவமைப்பது எப்படி? இதற்கு 3 ஆதார விதிகள் உண்டு. நான் என்று தொடங்க வேண்டும்.
நிகழ்காலத்தில் அமைய வேண்டும். நேர்மறை சொல் அல்லது செயல் மூலக்கருவாக இருக்க வேண்டும். இதை சிறிது விளக்குகிறேன். நான் என்ற சொல் உங்களை செயல்களம் ஆக்குகிறது. நான் மேடையில் சிறப்பாக பேசுகிறேன் என்பது தெளிவான ஆஃபர்மேஷன். மேடையில் சுதப்பாமல் இருக்கணும் என்ற எண்ணத்திற்கும் இந்த வாக்கியத்திற்குமான வேறுபாட்டை கவனியுங்கள். நிகழ்ச்சிக்கான பொறுப்பையும் செயல் தீர்மானத்தையும் கையில் எடுக்கிறீர்கள். அதனால் நான், என்னுடைய, எனக்கு என்ற தன்னிலை சொற்கள் அவசியம் வேண்டும். நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொத்தாம் பொதுவான எண்ணம். நான் நடத்துகிறேன் என்பது பொறுப்பான பிரகடனம். அதே போல நிகழ்காலத்தில் அமைவது அத்தியாவசியம். எதிர்காலம் குறித்த நல்ல எண்ணங்கள் தோன்றுவது இயல்புதான். ஒரு நாள் பணக்காரனாவேன் போன்றவை. இது வருங்கால தேதியிட்ட காசோலை போல. ஆழ்மனம் இதை அப்பால் தள்ளிவிடும். இங்கு இப்பொழுது என்ற எண்ணத்தை தான் ஆழ்மனம் கவனிக்கும். அதனால்தான் வருங்காலத்தை வைத்து வரும் பல கனவுகள் நிறைவேறுவதில்லை. நிகழ்காலத்தில் ஏதேனும் ஒரு சம்பவம் நடப்பது போல கனவை காணும் பொழுது அதை ஆழ்மனம் பதிவு செய்து கொள்ளும். உங்கள் கால் அருகில் பாம்பு என்று உங்கள் நண்பர் அலறினால் உடனே துள்ளி குதித்து ஓடுவீர்கள். ஆனால் உங்கள் நண்பர் நாளை உங்கள் கால் அருகே பாம்பு வரப்போகிறது என்றால் அப்படியா என்று அலட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இதுதான் மனதின் சூட்சுமமான செயல்பாடு.